இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் 2022 கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோலம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கோலம் அதோட ஆரம் 12 சென்டிமீட்டர், அதை உருக்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு உருளையாக போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஒரு ஆரம் ஒன்று இருக்கும், உயரம் ஒன்று இருக்கும். ஸோ இதில் ஆரம் கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர்னு. இப்போ இந்த உருளையோட உயரம் என்னன்னு கேட்குறாங்க, அதாவது ஹச் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கோலம் உருளையாக மாற்றப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டுக்கு என்ன சேமாக இருக்கும்? உருளையோட கனளவு, அதாவது இங்கே இருக்கிறது எப்போ சேமாக இருக்கும்? கோலத்தின் கன அளவும் உருளையின் கன அளவும் ஒரே இதாக இருக்கும், அதாவது சேமாக இருக்கும். ரைட்டா? ஓகே. இப்போது கோலத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3 πr³. உருளையின் கன அளவு πr²h. இதில் கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ 4/3 πr³, உருளையோட ஆரம் 12³, அதாவது 12 × 12 × 12. இங்கே பை ஆர் 8 கொடுத்துருக்காங்க, 8 × 8. ஹச் என்னன்னு தெரியனால அப்படியே வச்சுக்குவோம். இப்போ இதை சுருக்குவோம். 1 3 3, 4 3 12, 1 4 4, 2 4 8, 1 4 4, 2 4 8, 1 2 6 2 12, 1 2 6 2 12. ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சு பை கேன்சல் ஆச்சு. ஸோ 6 × 6 36, h = 36.